எவ்வளவு நல்லபடியா வீட கட்டி இருக்கா பாராட்டாம. இது வீடாடி இது. வீடு இல்லாம சுடுகாட்டுல கொண்டாந்து வீட கட்டிட்டு. ஏய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உன் பொண்டாட்டி ஒருத்தன் இடிச்சிட்டு போறா அப்படியே மலமாட மாதிரி நின்னுட்டு. மலமட மாதிரி நிக்கிறேனா? வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். இன்னைக்கு உன் மாமன் கையை கதகளி ஆட போது பாரு அவன் பாடி மேல. இன்னைக்கு மட்டும் பாரு இங்கே நின்னு பாரு. நீ வராத. ஏய் எங்க வந்து வீடு கட்டி இருக்கோம் ஃப்ரெண்டு? இன்னொரு முறை ஃப்ரெண்டு வீடு கூப்பிடாத சொல்லிட்டேன். பொட்டை கால்றி இது. ஒரு வண்டி வரல இந்த இடத்துல. இயற்கையா இருக்கு இடம். ஆமா இயற்கையா இருக்கு உனக்கு. நோய் நொடி ஆய்ப்புற இடத்துல வந்து பில்டிங் கட்டி வச்சுக்கிட்டு. இப்போ என்ன உனக்கு? பைத்தியமா இருப்பானா? யார் அவன்? யாரும் தெரியலடா, பொறுக்கி பையனா இருப்பான் போல. பொறுக்கி பையனா? உன்னை வந்து இடிச்சுட்டு போறான். கண்ணு மண்ணு தெரியாம போயிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்லு? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவை, கிளம்பா. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவை, கிளம்பா. கண்ட்ரோல் பண்றடி என்ன? கண்ட்ரோல் பண்ற. ஆமா எல்லாரையும் குறை சொல்றது ஏதோ என்னத்த குறை சொன்னாங்க? எவ்வளவு நல்லபடியா வீட கட்டி இருக்கா பாராட்டாம. இது வீடாடி இது. வீடு இல்லாம சுடுகாட்டுல கொண்டாந்து வீட கட்டிட்டு. ஏய் யார் அவன்? பொறுக்கி பையனா இருப்பானா? யார்? இப்போ சொல்லு நான் என்ன பண்ணனும்ட்டு. யார் நீ? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உன் பொண்டாட்டி ஒருத்தன் இடிச்சிட்டு போறா அப்படியே மலமாட மாதிரி நின்னுட்டு. மலமாட மாதிரி நிக்கிறேனா? இப்போ அவன் என்ன கதியாவறன்னு மட்டும் நீ பார்க்க போற. புரியுதா? யார் கதியாவறது? பாரு நீ இங்கே நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னடா பண்ண போற? வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். இன்னைக்கு உன் மாமன் கையை கதகளி ஆட போது பாரு அவன் பாடி மேல. இன்னைக்கு மட்டும் பாரு இங்கே நின்னு பாரு. நீ வராத. ஏய் ஏன்டா என் பொண்டாட்டியை இடிச்ச? சொல்றா ஏன்டா என் பொண்டாட்டியை இடிச்ச? நல்லா இருந்தா 4 பேர் இதுக்கு தான் செய்வோம். நல்லா இருந்தாவா? அவன் நல்லவடா இருக்கா அவ? ஏய் பாப்பா இங்க பாரு, நீ திரும்பு. நீ இந்த வேணா இங்க ஒரு ரத்தார ஓட போகுது, நீ பார்த்தா பயந்துருவ திரும்புன்ட்ட. யாரு ரத்தார போடலாம்? பார். ஏய் இருடா நான் சொல்றது கேளுடா. ஒரு 5 நிமிஷம். இந்த பார் வேணா ஆள் தெரியும் போடு. நான் உனக்கு 2000 ரூபாய் பணம் தரேன். உங்கடி அடி வாங்குற மாதிரி வந்து ஆக்ஷன் பண்றேன். ஆமாண்டா 2000 ரூபாய் தரேன்றேன். தரணும். நான் சத்தியமா தரேன்டா 2000 ரூபாய். அவன் மாதிரி அடி வாங்குற மாதிரி ஆக்ஷன் பண்றா. சொன்னா கேளுடா. அடிக்க கூடாது. அடி பண்றோம். ரோதா என்ன திரும்பி அந்த பக்கம் பார்க்காத. நீ இங்கே இரு. ஏய் வாடா வாடா வாடா. நான் யாரு உனக்கு காட்டுறேன்டா. நீ சொல்லிடுச்சல்ல இப்போ இவனை எந்த ஸ்டைல் அடிக்க? ரஜினிகாந்த் ஸ்டைல் சார் அடிக்கவா, இல்ல எம்ஜிஆர் ஸ்டைல் அடிக்கவா, இல்ல தளபதி விஜய் ஸ்டைல் அடிக்கவா, இல்ல தல அஜித் ஸ்டைல் அடிக்கவா? சொல்லு எந்த ஸ்டைல் அடிக்கணும் சொல்லு. மன்னிப்பு கேள்றா பொண்டாட்டி கிட்ட. மன்னிப்பு கேள்றா மன்னிப்பு. ஏய் 1000 ரூபாய் சேர்த்து தர, இன்னும் கொஞ்சம் வாங்கு. 1000 ரூபாய் சேர்த்து தர, இன்னும் கொஞ்சம் வாங்கு. அங்க ஒரு பலூன் வைக்காம விட்டுட்டேன். ராதா நீ திரும்பிக்கிறாதா? பயந்துருவா சொன்னா கேளு. இன்னும் 500 ரூபாய் சேர்த்து தர, கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணு. பாடா வண்டிய முன்னாடி காலில் வந்து மன்னிப்பு கேள்றா. முன்னாடி கிட்ட மன்னிப்பு கேளு. தெரியாம பண்ணிட்டமா? தெரியுதா அப்ப என் புருஷனோட வீரத்தை பத்தி? ஐயோ நல்லா தெரியுதம்மா. இந்த மாதிரி இருந்தாலும் அவன் எப்படி இடிக்கலாம்? ஏய் போடா என் கம்பெனி அடிக்காத போயிடு. இரு அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா லைட்டா அடி பண்ணிட்டு எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல கண்டுக்காதீங்க. பிச்சு எடுப்பா இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம். யார்கிட்ட? எனக்கா?
அதெல்லாம் யாரு நான் இப்ப தெரியுதா என் வீரன் என்னான்ட்டு பேசுறேன். இனிமேல் ஏதாவது என்கிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துக்கும். இங்க பார், அடிச்சதுல பாடிலாம் கொஞ்சம் அப்படியே வந்து கிளுக்குன்னு ஆடி இருக்கு. நேரா போற சூப் வச்சு கொடுக்குற மாமனுக்கு. ஆமா. ஓ பாரு, அவன் பொழைக்க மாட்டான். அவன் இனிமேல் எங்கேயா ஜிஎஸ்ல அட்மிட் ஆயிருப்பான். சின்ன பையன். ஃபர்ஸ்ட் இடிச்சிட்டு போனா நீ கண்டுக்காம இருந்தியே, சரியான கோழன்னு நினைச்சேன். கோழையா? ஆமா, அப்படிதான் நினைச்சேன். உன் மாமா ஒரு ஏழடி, ஆனா கோழை கிடையாது. பாத்துக்க. பரவாயில்ல, ஆனா உனக்குள்ள இவ்வளவு பின்ன தைரியம் இருக்கா? தைரியமா? பரவாயில்லையே. போடி போடி போக்க தவிர. அப்புறம் என்ன அப்படியே பயப்படுற நடிக்கிற? ஊர்ல எல்லாம் நாங்கெல்லாம் பருத்தி வீரண்டி. நாங்கெல்லாம் சும்மா அப்படியே தள்ளி தரமா தள்ளி சறுக்கி விட்டு போயிட்டே இருந்துருவோம். நாங்கெல்லாம் சரைச்சிருவோம் அப்படியே. 100 பேர் வந்தாலும் பந்தாடு வாண்டி உன் மாமன். இந்த வீரனை எங்கடா போச்சு இவ்வளவு நாளா உனக்கு? நான் தான் அடக்கி வச்சிருந்த ஐம்புலனையும் உனக்காக. உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்குப்பா. புரியுதா இப்பயாவது என்னுடைய பெருமை? எருமை. திட்டலடி, திட்டல. வாடா படம்னு சொன்னல, இனிமே நான் வாடா படம்லாம் சொல்ல மாட்டேன். வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன். थैंक यू. எங்க வீரனை வச்சிக்கிட்டு நானு சி வா போ வாடா படம்னு சொல்லிருக்கேன். இப்போ உனக்கு பெருமையை நான் கொடுக்கணும்ல. சரி, வீட்டுக்கு போன உடனே மாமா உடம்பு அப்படியே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு மசாஜ் பண்ணி, ஆயில் மசாஜ் பண்ணி, நல்ல ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்து 4 காலையும் எனக்கு கொடுத்துரு. ஒரே அடி தான். இந்த மாதிரி எல்லாரும் ஸ்டைல்ல அடிக்கிற நீ ஏன் கேக்குற? அதெல்லாம் நிறைய வருது உள்ள இருக்கு. பயப்பட நானா வெளில காட்டக்கூட காட்டின பயந்துரு. அப்படி நீ குழந்தடா சொல்லுமா? நீ பச்சை மண்ணுடா. ஒரு அடிதான் அடிச்சப்ப விழுந்துட்டாரு. அப்படின்னா பவர் இல்ல. உன் மாமன் கை இரும்புடி. சூப்பர் பவர் ரவி. உன்கிட்ட தான் நான் கரும்பா நடந்துக்கிறேன். வெளியில நான் இரும்பா இருப்பேன் தெரியும்ல. சரி வா, என்ன நீ எனக்கு ஒரு துரும்புடி. என்னடா பண்ண சொல்ற நீ? வா 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 என்னன்னு காட்டிட்டல. வா, மரியாதை கொடுக்குற வா. மரியாதை இப்ப தெரிஞ்சே கொடு. என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னை ஒரு குருவா ஏத்துக்கோ. நீ விழுந்து நான் உனக்கு ஃபைட் சொல்லி தரேன். எனக்கு பாடி கார்டு. கால்ல விழு. உனக்கு பாடி கார்டு. ஆனா என் பாடியை நான் வேற யாருக்கா காட்டுவேன். பரவாயில்லையா? எங்க கூப்பிடுற? யார் யாருக்கோ காட்டுறன்ற? நீ ஒரு 500 ரூபா கொடு, நான் போயிட்டு கட்டிங் போட்டு வரேன். நீ வீட்டுல போயிட்டு நாட்டுக்கோழி எடுத்து நல்லா குழம்பு வச்சு வை. வாடா, அங்க போய் தரேன். வாடாங்கிற வாங்கன்னு சொல்லு. சரி வாங்க வாங்க தரேன். வாங்க போங்க தானே சொல்றேன்னு சொன்னேன். இப்போ சாரி தெரியாம சொல்லிட்டே வா. வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. சரி வாங்க. ஏய் டச் பண்ற. ஆனா அதெல்லாம் ரொம்ப ஓவர் பா. ஏய் பார்த்தல்ல இப்போ ஒருத்தன். இப்போ அவன் எந்த சுடுகாடுல எந்த இடத்துல அவனை புதைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்துருக்கடி மாமன் கையில. பாக்குறியா பாக்குறியா? என்னங்க அடிச்சு போட்டு போறடா. ஒரே குத்துதான். காலடி சாப்பிட்ட 8 இட்லியும் வெளியில வந்துரும். என்கிட்ட காட்டாத உன் வீரத்தை இப்ப காட்டணும் பாத்தியா? 10 பேர் நான் அடிச்ச அடியில அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலும் காலையில அவன் குடிச்ச ஆவின் பாலையும் கக்கி இருப்பான். ஏய் நானே பயந்துட்டேன்டா. உயிர் பழைக்க மாட்டாரு. வா வா, இன்னும் நிறைய வித்தை இருக்கு எனக்குள்ள. காட்டுறேன் வா. சரியா? பார்க்கல இல்ல, என்ன போய் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு போறா. யாரையும் பார்க்கலல்ல? இல்ல இல்ல. வா பாத்துக்கலாம். ஏய் கண்ணாடி பின்னாடி வா, பின்னாடி வா. முன்னாடி எல்லாம் போவாத. தாங்க முடியல. இனிமே உன் ஆட்டம் ஆரம்பம்.